ஆ 42 வயசு தான்யா காரணம் இவருக்கு. ஆனால் சின்ன பிளேயர் மாதிரி விளையாடுறாரு. கூப்பிட்டு பேசுகிறான் கெய்க்வாடு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தான் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் ஒன்றுமே நினைக்கலைங்க. எங்கள் டீமில் பின்னாடி விக்கெட் கீப்பிங் பண்ணுறவர் யங்கஸ்ட் பிளேயர் ஒருத்தர் இருக்கார். அவர் அடித்து வச்ச இந்த மொமெண்ட் தான் அந்த மொமெண்ட்டு ஜெயிச்ச மொமெண்ட்டுக்கு காரணம். அவர் இல்லை, நாங்கள் இல்லை, அவர் இல்லை, எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று. நம்ம தாங்க நாட்டாம படத்தில் வர ஃபன்னு. ஆட போங்கடா, அவர் அடித்த சிக்ஸு கண்ணிலே நிற்குதுடா. பால் அப்படி ஒரு சிக்ஸு, சைடில் ஒரு சிக்ஸு, பேக்கில் ஒரு சிக்ஸு. என்னடா சிக்ஸ் அடிக்கிறாரு. மேட்ச் 500 ரன்னுக்கு ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்கிறாரு. வாட் அ மனுஷன் ஆஃப் த கான்ட்ரிபியூஷன். இந்த மனுஷனுக்கு வயசாகுதா இல்லையா? மின்சார கண்ணா, உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் இவங்ககிட்டே தான் இருக்குது. உனக்கு வயிற்றே ஆகலான்ற கதையெல்லாம் இருக்குது. கமர்கட்டு சாப்பிட நல்லாவே இருக்குது அப்படின்னும் போது இட்ஸ் எம்எஸ் போட்ட பவுலிங் தான் அவர் பின்னாடி இந்த அறிவுறுத்துனது தான் நாங்கள் பவுலிங் போட நல்லாவே இருந்தது அப்படின்னு பவுலரு ஒரு பக்கம் சொல்ல, பார்த்தா அதுக்கு எதிரணியில் இருக்கிற அரடிக்கு பாண்டியாவும் ஏங்க நாங்கள் சிஎஸ்கே பவுலிங் நல்லா இருந்தது, பின்னாடி இருந்தவது நல்லா சொல்லிக்கினே இருந்தார் அப்படின்னு. ஸோ இஸ் த கேப்டன். உங்களுக்கு வயசாகுதா இல்லையா? வயசு கூட இந்த அனுபவம் உங்களுக்கு நிறையவே இருக்குது அப்படின்னு எல்லாரும் பூரிச்சு போய் பார்க்க, தலை தரிசனத்தை பார்த்தோங்க எங்களுக்கு மறுவாழ்வு வேணுங்க அப்படின்னு. சேப்பாக்கத்தில் இன்னொரு இது போல் ஒரு நாக் அவுட் ஆடுவாரா தலை, எங்களுக்கு தரிசனம் காட்டுவாரா அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. அதுவரை உங்களிடம் பொறுத்திருங்கள், கருத்திருங்கள். இது தலை தோனியின் சிக்ஸர்கள். எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது. கருத்து பாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.